என்னம்மா கடை மாதிரி வச்சுருக்க? என்ன வெஜிடபிள் ஷாப்பா? சண்டெல்லாம் இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம், வெட்னஸ்டே. ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? ஸோ சீப்பாக தான் இருக்குது இந்த தடவை. எல்லாமே 10 ரூபாய்க்கு நிறைய இது வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்க, சூப்பரான ஐட்டம் எல்லாம் பாருங்க. அப்படியே ஒரு பூண்டு வந்து 100 ரூபாய் தான் கிலோ. 100 ரூபாய், 120 ரூபாய், 160 ரூபாய், அது 100 ரூபாய். சூப்பராக இருக்குது, ஒரு சொத்தம் இல்லை, எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. லைட் பிங்க் கலரில் இருக்கு, அதனால அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு பூண்டு. ஸோ என்னென்னு நான் காட்டுறேன் செக்ரிகேட் பண்ணிட்டு. தேங்காய், அப்புறம் தேங்காய் வந்து ஒரு தேங்காய் 25 ரூபாய், 2 தேங்காய் 50 ரூபான்னு வாங்கினேன். ஃபுல்லாக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். பார்க்கலாமா இப்போது? ஸோ வெங்காயம்லாம் வந்து எதிர்க்க மண்டிலேயே வாங்கிட்டேன். வெங்காயம் சுத்தமாக இல்லை இன்றைக்கி. அது ஒரு வெங்காயம் அந்த கொடுத்தா குழம்பு வச்சேன். அதனால் சரி வெங்காயம் வாங்கி கொஞ்சம் இங்கே வச்சுட்டு மீதி அங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஜியோ மார்ட்லேயே வெங்காயம் கிடைக்குது. அதனால் நான் வெங்காயம்லாம் நிறைய வாங்க தேவையில்ல, தூக்கிட்டு போகணும்ல, அதனால். ஸோ அதனால் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா 6 கிலோ 100 ரூபா. நான் வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். 3 கிலோ 100 ரூபான்ட்டு கொஞ்சம் இங்கே வச்சுட்டு மீதி சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன். இஞ்சி வந்து அரை கிலோ 40 ரூபா. இது 40 ரூபாய் இஞ்சி. அண்ட் தென் இது வந்து உருளைக்கிழங்கு 20 ரூபா கிலோ. சரி 2 மட்டும் வச்சு நிறைய வேண்டாம். உருளைக்கிழங்கும் ஜியோ மார்ட்டில் சீப்பாக தான் கிடைக்குது, அதனால் அது இது பண்ணிவிட்டு. வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. 6 கிலோ 100 ரூபா. சுண்டக்காய் வந்து 20 ரூபா. அப்படியே காம்போடு இருக்குது, இப்போ கிள்ளிட்டு தான் பேக் பண்ணோம். பீன்ஸ் வந்து அது டோட்டலாக 20 ரூபா. கொத்தவரங்காவும் பார்த்தீங்கன்னா கூறு 10 ரூபான்னு 2 கூறு வாங்கினேன், 20 ரூபாய். இந்த கத்திரிக்காய் வந்து 10 ரூபான்னு கொடுத்தாங்க. கொஞ்சம் மேலெல்லாம் வந்து இது மாதிரி இருக்குது. எப்படி நல்லா இருக்குமான்னு கேட்டதுக்கு நல்லா இருக்குமா, எடுத்துகிட்டு போ, சாம்பார்லாம் நல்லா இருக்கும் நாங்கள் பார்க்கணும். இது 10 ரூபா. இது வந்து இது அள்ளி போட்டாங்க. மொத்தமாக டோட்டலாக இந்த கத்திரிக்காய் வந்து 30 ரூபா. மேலெல்லாம் முள், அந்த காம்பில் வந்து முள் இருக்கும். ஸோ வந்து நான் வந்து கவுக்கு வேறு கொடுப்பேன்னா, சரி அதனால் சரின்னு வாங்கிட்டேன். நல்லா இருந்ததுன்னா இது பண்ணுவோம், இல்லாட்டி கவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் வந்து கேரட் வந்து 20 ரூபா. வெண்டைக்காய் வந்து டோட்டலாக அது வந்து 20 ரூபா. 10 ரூபா கூறுன்னு 2 கூறு கொடுத்தாங்க. ஸோ அது வந்து 20 ரூபா. இதுவும் 20 ரூபா தான். செப்பக்கிழங்கு, முள்ளங்கி வந்து 10 ரூபா. ஒரு கூறு தான் வாங்கினேன். தேங்காய் வந்து 2 தேங்காய் 50 ரூபா. அப்புறம் பூ வந்து 20 ரூபா. பூண்டு வந்து இங்கே எதிர்க்க வந்து வெங்காய வண்டியிலே வாங்கினேன். கிலோ வந்து 100 ரூபா, 120 ரூபா, 160 ரூபாலாம் இருந்தது. நான் 100 ரூபாய்க்கே வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்க மாதிரி இருக்கும் மூட்டையில் வந்து இறங்குறதுனால. அதனால் அது அப்படியே உதுத்துட்டு வெயிலில் வச்சா நல்லாயிருக்கும். பிங்கிஷாக இருக்குமா, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. பருப்போடு போட்டு வேக வச்சு அந்த பூண்டோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த வந்து இந்த நெல்லிக்காய் வந்து 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னேன். அப்புறம் எடுத்துகிட்டு போய் ஊறுகாய் போட்டுன்ட்டு அப்படியே அள்ளி கொடுத்தாங்க. அது ஒரு சில இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இது பேலன்ஸ் இருக்கிறது. இது ஒன்றும் இல்லை, அலசிட்டு நல்லா அரிஞ்சு உப்பில் போட்டு ஊறுகாய் பண்ணிடலாம். அண்ட் தென் புதினா வந்து கட்டு 5 ரூபா. ஸோ 2 கட்டு தான் வாங்கினேன். பாவக்காய் 20 ரூபா. இது அப்பளக்கட்டு பார்த்திங்கன்னா 40 ரூபாய். இது இங்கே வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு வரும். சாய்க்கு அப்பளம் வேணும்னா அதை பொரிச்சுப்பேன். ஸோ அங்கே வந்து இங்கே ஒரு கட்டு வச்சுட்டு பேலன்ஸ் 3 கட்டு வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த நீட் அப்பளம் இருக்குல்ல, அது வந்து 20 ரூபா. இந்த வத்தல் வந்து செம்மையாக இருக்குது. இந்த வத்தல் இது வந்து 20 ரூபா தான். இது மொத்தம் 3 வாங்கியிருக்கேன். ஏற்கனவே இங்கே வாங்கினது இருக்குது, அதனால் அங்கே சென்னைக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். அப்பளம் மட்டும் ஒரு கட்டு இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் வந்து சென்னைக்கு தான். புளி வந்து இங்கே பக்கத்து கடையில் வந்து வாங்குவேன் எப்போவுமே. இந்த ஊருக்கு வந்த புதுசில் வாங்கினேன். கருப்பாக இருந்தது புளி. அந்த குழம்பு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ கேட்டால் அவர் இல்லைம்மா அந்த புளியில் இந்த புளி தான் இருக்குது, வேணா வாங்கிக்கோன்னார். சரி அதுவும் 30 ரூபாய்க்கு வந்திருக்கு. இது லைட்டு கருப்பாக இருக்குது, ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது இந்த ஊர் புளி. மைசூரில் கூட புளி நல்லாயிருக்கும். அண்ட் தென் வந்து பச்சை மிளகாய் 10 ரூபாய்க்கு போதுன்ட்டு நான் வாங்கிட்டேன். அப்புறம் இந்த அவரைக்காய் டோட்டலாக இது வந்து 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு இவ்வளோ அவரைக்காய் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இவ்வளோ தான் வாங்கினது. பேக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணோம். ஸோ இன்றைக்கி டியூஸ்டே சந்தையில் போயிட்டு வந்ததா. ஸோ நாளைக்கு வெட்னஸ்டே நைட்டு கிளம்புறோம் ட்ரெயினில், 7 மணி ட்ரெயின். ஸோ தக்காளி வந்து 6 கிலோ 50 ரூபான்னு கொடுக்குறாங்க.
எங்கேருந்து நான் வாங்குறது, இதுவே இவ்வளோ இருக்குது, தக்காளி நெசுங்கி போயிடும். ஸோ அதனால் இப்போ 3 தக்காளி வீட்டில் இருக்குது. இதை வச்சு நாளைக்கு சமைச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். அங்கேயே தக்காளி சீப்பாக கிடச்சா ஓகே. தக்காளியெல்லாம் போட்டோன்னா இவ்வளோ இதில் டம்ப் பண்ணிட்டு இருக்கும்போது போன தடவை எடுத்துகிட்டு போகும்போதே நெசுங்கிடுச்சு. அதனால் வேண்டான்னு விட்டுட்டேன். அதனால் இந்த இருக்கிற தக்காளியில் நாளைக்கு சமைச்சிட்டு இங்கே காலி பண்ணிட்டு இங்கே வெங்காயம், இஞ்சி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுட்டு போனோன்னா அப்புறமா சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வாங்கிட்டு வந்தது. அண்ட் தென் அன்றைக்கி ப்ரொவிஷன் கடையில் இது வாங்கிட்டு வந்தேன், இதை காட்டுறேன். அண்ட் தென் இங்கே வந்து புல்லட் ரைஸுன்னு நிறைய வாட்டி காட்டுவேன்ல நான், சீரக சம்பா அரிசி மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு 2.5 கிலோ வாங்கியிருக்கேன். மைலேஜ்க்கும் இந்த அரிசியில் சமைச்சா ரொம்ப பிடிக்குது. இதில் பிரிஞ்சி அவ்வளோ நல்லா இருக்குது. ஒயிட் ரைஸ் வடித்து அதுக்கு கறி குழம்பு அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டா கூட சாய்க்கு செம்மையாக பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் 1/2 கிலோ வச்சுட்டு, பக்கத்து கடையிலேயே தான் இருக்கா, 80 ரூபா. ஸோ இங்கே மட்டும் ஒரு 1/2 கிலோ அளவு வச்சுட்டு மீதி பேலன்ஸ் 2 கிலோ வந்து அங்கே சென்னைக்கு தான் எடுத்து போகிறேன். மைலேஜ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த அரிசியில் செஞ்சால். அண்ட் தென் வந்து எதுக்கு இவ்வளோ டப் பண்ணி வாங்குற சாயை தான் கிண்டல் பண்ணி, ஏம்மா இதெல்லாம் சென்னையிலேயே கிடைக்காதான்ட்டு. கிடைக்க மாட்டேன்டே ஒரு சிலதெல்லாம், அதனால தானே இந்த அரிசி கிடைக்காது. சாப்பாடு அரிசி இங்கே சுத்தமாக நல்லா இல்லை, ஆனால் இந்த ரைஸ் நல்லா இருக்குது. பேசாமல் இதே வாங்கி ஒயிட் ரைஸாக வடிச்சிடலான்ட்டு சாய்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அரிசி ஷார்ட்டேஜ்னா இப்போது அரிசி வந்து தீந்துடுத்து. நாங்கள் முத்தையம் பிராண்ட் தான் வாங்குவோம். ஸோ அந்த அரிசி வேறு ஒரு அரிசி 60 ரூபான்னு வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லை, அப்படியே கஞ்சி சிக்கின மாதிரி இருக்குது. ஸோ இந்த டப்பாலாம் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ தான் ரிட்டர்ன் வரும்போது சாய்க்கு என்ன சமைச்சு கொடுத்து அனுப்புறதுக்கு. நான் போனேன்னா அங்கே இருந்துருவேன், சாய் ரிட்டன் வந்துடுவான். ஸோ இது பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன் மைலேஜ்க்காக, 99 ருபீஸ் தான் இது. இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சொல்லியிருக்கேன்ல, நாங்கள் ப்ரொவிஷன் வாங்க வந்துட்டு. ஸோ லாஸ்ட் வீக்கில் ஒரு திட்டமாக சாமான் வாங்கினேன், அதுவே 2400 ரூபா வந்துடுச்சு. ஏன்னா அந்த காஃபி பவுடர்லாம் வாங்கினேன். அண்ட் தென் இது போன வாரம் சந்தையில் வாங்கினது, இது இப்போ ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் தென் வந்து அந்த ஒரு காய வச்சேன்னு சொன்னல, புதினாவெல்லாம் வெயிலில் காய வச்சேன்னு சொன்னல. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பொடி அரைக்கலாம், அங்கே போய் அரைச்சிக்கலான்ட்டு. அப்புறம் இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினதில் அதை வந்து அப்படியே நிழலே காய வச்சது. இதுவும் நல்லா பொறன்னு இருக்குது. இதை வந்து வீட்டில் அங்கே போயிட்டு பொடி அரைக்கணும். அண்ட் தென் இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கின பொடி, இதுவும் நல்லாயிருக்கும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வாங்கியிருக்கேன். அங்கே வந்து அம்மா ஒரே கம்ப்ளைண்ட், புளியே நல்லா இல்லை, இங்கே நீ வரும்போது வாங்கின்னு வா அப்படின்னாங்க. அண்ட் தென் ஒரு மூங் தால் பேக்கெட்டு. அண்ட் தென் இது வந்து காஃபி பவுட்ரு, இங்கே கொஞ்சம் வச்சுட்டேன் சன்ரைஸு, இது 250. இது இந்த பேக்குன்னு வரும், கேட்ரிங் பேக்குன்னு. ஸோ இங்கே கொஞ்சம் வச்சுட்டு மீதி பேலன்ஸ் வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அண்ட் தென் வந்து அந்த 1+1 ஊறுகாய் வாங்கினேன்ல, ஸோ அது இங்கே ஒரு டப்பா பிரித்து வச்சுருக்கேன். இது அண்ட் தென் சாக்லேட் நினைக்கிறேன், மைலேஜ் குட்டிக்கு சாக்லேட்டு. இது பர்க்கு டைரி மில்க்கு இதெல்லாம் மைலேஜ்க்கு. ஸோ இதுதான் வந்து போன வாரம் வாங்கினதில் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இப்போ பேக்கிங் பண்ணோம். டோட்டலாக ஒரு 2 பேக்கில் பேக் பண்ணோம். சாய் தான் பாவம் வீட்டை தூக்கிட்டு வருவான். எப்படியும் நாங்கள் வந்து இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து ஸ்டேஷனுக்கு வந்து பஸ்ஸில் போகலாம். பட் இப்போ வந்து அந்த ஈவினிங் டைம் ரொம்ப 7 மணி ட்ரெயின் பிடிக்கணும். அந்த ஈவினிங் வந்து ஆஃபீஸ் பசங்கள்லாம், ஆஃபீஸ் விடுறவங்களாம் வருவாங்களா, அப்படியே ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி ஆட்டோவில் தான் போகிறோம், 250 கொடுத்து. ஸோ அதனால் ஆட்டோவில் தானே இங்கேருந்து போகிறோம், இதை ஏற்றிடுவோம். அங்கே போயிட்டு அந்த ட்ராக் ஏறணும் பாருங்கள், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அங்கே இறங்கினதுக்கப்புறம் சென்னையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோவில் தான் போகணும், பஸ்ஸில் போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஆட்டோ அப்படின்னு போகிறதுனால என்ன, அந்த ஒரு ரயில்வே ட்ராக் மேலே ஏறணும்ல, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இல்லை, நிறையவே கஷ்டம். சாய் தான் கொஞ்சம் இது பண்ண. போன தடவை அப்படி தான் என்ன பண்ணேன், நான் ஒரு பேக் எடுத்துட்டேன். சாய் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நான் வரேம்மா அப்படின்னா, சரி நான் அது வரைக்கும் கொஞ்சம் நடந்து போகலான்ட்டு நடந்து போனேன்.
அதில் 2 படிக்கட்டு தான் ஏறினேன். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்தார், ஒரு முஸ்லீமு. அவர் வந்து அந்த பாய் என்ன பண்ணார், குடுமா நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னாரு. அப்பா பாபாஜி என்ன காப்பாற்றுறது, என் பிள்ளைய இது பண்ண. ஏன்னா பாவம் எவ்வளோ வெயிட் தூக்குவான் சாயில், இவ்வளோத்தையும் டம்ப் பண்ணி தூக்கிட்டு. இது தவிர்த்து வேறு நான் ஒரு ட்ரெஸ்ஸு வேறு எடுத்துகிட்டு போனோம். அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இதோடைய. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேக் பண்ணும்போது 2 மூட்டை இருக்கும்போது எவ்வளோ இதுவாக இருக்கும். பாவம் சாய் தான், ஆனால் அவரை ஹெல்ப் பண்ணி மேலே ஏற்றி கீழே வரைக்கும் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. ஸோ கடவுள் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புகிறாருன்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து அங்கே வள்ளிமலைக்கு போயிருக்கும்போது வாங்கினது, வண்டியில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ இந்த நைட்டி வந்து 200 ரூபான்னு 2 இது வந்து 180, இது 200. இது ரெண்டும் எங்கள் வீட்டுக்காருக்கு, மை ஹஸ்பண்ட், மை மாம்ஸ்க்கு வந்து இது 100 ருபீஸு. 100 ருபீஸு. மாம்ஸ் இந்த மாதிரி தான் போடுவாங்க. காஸ்ட்லியாக வாங்கினாலாம் அவங்களுக்குலாம் பிடிக்காது, அதெல்லாம் பிள்ளைக்கு எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இதுதான் அது 100 ருபீஸ்னு வாங்கினேன்.